மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்னு ஒரு செத்து போன மன்னன், நம்மெல்லாம் பழசு படிச்சிருப்போம் அவுரங்கசீப்னு. அவர் இருந்த பேரால் அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அவுரங்காபாத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பேர் மாற்றினுச்சு. பேர் மாற்றினதுக்கப்புறம் அது வந்து சத்ரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அது சிவாஜி, மன்னன் சிவாஜியை பற்றி பேசுனுச்சு. அந்த படத்தை பற்றி, சினிமாவை பற்றி மகாராஷ்டிரா சட்டசபையில் பேச்சு நடக்கும் பொழுது அங்கு இருக்கும் அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்னு முதல்ல பஜ்ரங் தள்ளும் விஸ்வ இந்து பரிஷத்து பேசுது. விஸ்வ இந்து பரிஷத்து பேசினா, அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர், மகாராஷ்டிராவின் முதல்வர் ஃபட்னாவிஸ், ஆமாம் அதை அகற்றுவோம்னு பேசினார். அகற்றோன்னு பேசினது விளைவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குலைந்தது. நாங்கள் ராமர் கோயில் கட்டியதை போல, பாபரி மசூதியை இடித்தது போல அவுரங்கசீபுடைய மசூதியை இடிப்போம்னு சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தள்ளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்குது. இன்னைக்கு நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே தடை உத்தரவு விதிச்சிருக்காங்க. ஒரு மாநிலம், உங்களுக்கு எளிதாக புரியறதுக்கு சொல்கிறேன், எப்படி சென்னை, திருச்சி, திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை, நடுவில் அவுரங்காபாத், கடைசி ஓரத்தில் நாக்பூர், இப்படி குறுக்கு இழுத்தோம்னா 700 கிலோமீட்டர் வரும். 700 கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எரிவதற்கான வேலையை பஜ்ரங் செய்யுது. பிஜேபி அதை ஆதரிக்குது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் 1000 பேரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தின் நிம்மதியாவது மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். மலை மேலே மசூதி இருந்துச்சு, தர்கா இருந்துச்சு, மாத்துன்னு சொல்கிறதெல்லாம் டே அதெல்லாம் உங்கள் வேலையை பாரு, அது நம்ம நாள் அங்கே இருக்குது, அது இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்கு இல்லையா? அப்படி இங்கே எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சகோதர எண்ணத்தோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும்ல, மற்ற மாநிலத்தில் எல்லாம் கேட்கறனால பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். போப்பா எனக்கு தெரியுமான்னு சொல்கிறானே ஏன்? அப்படி ஏன்னா நம்ம இங்கே கடந்த 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவன் சொல்றான் போப்போம் வேலையை பார்த்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த விஷம பிரச்சாரம் ஈடுபட மாட்டேங்குது. நம்ம படிப்பை ஆரம்பித்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்னப்பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு 2 தான். என்ன பாடம்? ஒன்று தமிழ், கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவனான்னு எழுதுறது.